கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிய கிருபையினால வெளிப்படுத்தின விசேஷம் நாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் நம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நம்ம பார்த்த காரியம், இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல மூன்றாவது சபை பெர்கமு சபையை குறித்து நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்த்தோம். அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல நம்ம என்னென்ன காரியத்தை நம்ம பெர்கமு குறித்து பார்க்கும் போது, பெர்கமு அப்படின்னா இந்த பூமியில உயர்ந்த நிலையில காணப்படுது, earthly elevation. அந்த ஒரு சபையோடைய காலத்தை பார்க்கும்போது ஏறக்குறைய அது 844 வருஷம், ஒரு மிகப்பெரிய காலப்பகுதி இந்த பெர்கமு தான். 7 சபை காலகட்டத்திலேயே ரொம்ப பெரிய காலம் எந்த சபைக்கு இருந்துச்சுன்னு பார்க்கும்போது இந்த பெர்கமு சபையில இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பெர்கமு சபையோடைய தூதர் யாருன்னு பார்க்கும்போது ஏரியஸ். ஒரு குறித்து நம்ம கடந்த வாரம் நிறைய காரியம் பார்த்தாலும், இந்த நாளில் கூட ஏரியஸை குறித்து இன்னும் ஆழமான சத்தியங்களை நம்ம தியானிக்க போறோம். அந்த ஒரு பெர்கமு சபைக்கு, அந்த ஒரு பெர்கமு சபையில இருக்கக்கூடிய தூதருக்கு எழுதக்கூடிய செய்தி என்ன நம்ம வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 2nd chapter 12th verse. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. பாருங்க, இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்வதாகுது அப்படின்னா, கர்த்தர் இயேசு பெர்கமு சபைக்கு சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை வச்சு நிற்கிறவர் அப்படின்னா, இந்த ஒரு பெர்கமு சபை காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு இருளான காலத்துக்குள்ள கடந்து போகும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பரிசுத்தமான வேதாகமும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது காலப்போக்குல அதோடைய பிரயோஜனம் இல்லைன்னா அத பயன்படுதல் என்ன ஆகும்னா குறைஞ்சு போயிடும். மனிதர்களுடைய உபதேசம், விசேஷமாக சொல்ல போனா கிரீடு, அந்த ஜெப புத்தகங்கள், அதெல்லாம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது மனிதர்களுடைய உபதேசம் அதிக அளவுல என்ன ஆகும்னு பார்க்கும்போது வெளியே வரும். இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, உபதேச ரீதியால சில பிரிவினைகள் இல்ல வாக்குவாதங்கள் இல்ல விவாதங்கள் என்ன ஆகும்னு பார்க்கும்போது சபைக்குள்ள வரும். அதுதான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உடையவர் சொல்வதாவதுன்னா, கர்த்தர் இயேசு அவர் சொல்றாரு, சத்தியத்தை வேதாகம வசனத்துல தான் தேடணும். ஆனா பெர்கமு சபையில என்ன ஆகும்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய விசுவாச துரோகம் நேரிடும். அந்த விசுவாச துரோகத்தால மனுஷர்களுடைய உபதேசம் அது வெளியே வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, ஒரு காலகட்டத்துல பைபிளா இல்ல இந்த விசுவாச பிரமாணங்களா மனித போதனையா நிற்கும் போது கர்த்தர் இயேசு சொல்றாரு, இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை சுமந்து இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு சொல்வ காரியம் என்ன அப்படின்னு அவர் துவங்கும் போது, இந்த பெர்கமு சபையில நடக்கக்கூடிய எல்லா விதமான விசுவாச துரோகம், அதுதான் கரெக்டான வார்த்தை, உண்மையான சத்தியத்தை அவங்க தவிர்த்துட்டு ஒரு போலியான விஷயம் அது உள்ள வரும்போது என்னன்னா காரியம் நடக்கும். அதுதான் இந்த ஒரு பெர்கமு சபையில நம்ம விசேஷமாக தியானிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒரு பாயிண்ட் நம்ம மனசுல வச்சுக்கலாம். எல்லா சனிக்கிழமும் நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் முழுமையா வரலாற்றை சுமந்து இருக்கு. ஹிஸ்டரி முழுமையா வரலாற்று, முன்னாடி நடந்த சபை வரலாற்றை அடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம். ஒருவேளை 80% முழுமையா வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம ஏற்கனவே முடிந்த காரியத்தை தான் நம்ம தியானிக்கிறோம். இப்படி முடிந்த காரியத்தை நம்ம தியானிக்கும் போது அதனால என்ன பயன் கேட்கும் போது, பெர்கமு சபையில சில தவறுகள், சில விசுவாச துரோகங்கள்
சில துரு உபதேசங்கள் உள்ள வந்திருக்கு. அது இப்போ 7ஆம் சபையில, லெவோதோக்கிய சபையில வாழ்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வார்த்தைய வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். வரலாற்று திரும்ப என்ன நடக்கும்? சம்பவிக்கும். அந்த நேரத்துல வரலாற்றில் நடந்த தவறுகள் மறுபடியும் எங்க நடந்துடக்கூடாது. நம்ம வாழக்கூடிய இந்த 7ஆம் சபை காலத்துல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னா, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய ஐக்கியத்துல, இந்த பரம அழைப்பு ஓட்டத்துல, பெர்கமுல நடந்த தவறுகள் மறுபடியும் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அந்த மாதிரி ஒரு ஆவி, அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது நம்ம அதுக்காக எதிர்த்து நிற்கக்கூடியவர். வரலாற்றை நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்ன? இந்த ரெவலேஷன் ஸ்டடி பார்க்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது, எந்த ஒரு துரு உபதேசமோ இல்ல கள்ள உபதேசங்களோ சபைக்குள்ள வரும்போது, தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய ஆலோசனை எப்படி என்ன சொல்லுது? ஒருவேளை பெருகுமூல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எப்படி மேற்கொண்டாங்க? அதை நம்ம தெரிஞ்சு கத்துக்கொண்டு அதே போலதான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு பாயிண்டோட நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த நாளுக்குரிய தியானம் 13ல இருந்து 15ஆம் வசனம் வரை 13வது வசனத்தை நம்ம தியானிக்கலாம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். சோ இந்த ஒரு வார்த்தைகள் நம்ம தியானிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல வந்து கர்த்தர் இயேசு வந்து பெர்கமு சபையை பார்த்து அவர் சொல்றாரு. இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, உன் கிரியைகளை நான் அறிவேன் அப்படின்னு வரும். தமிழ்ல நம்ம வாசிக்கலாம். உன் கிரியைகளையும், ஆமா, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். பாருங்க, வசனம் வந்து கொஞ்சம் மேல கீழே வந்துச்சு தமிழ்ல. உன் கிரியைகள் எனக்கூடிய வார்த்தை வந்து 3ஆம் சபைக்கு கர்த்தர் இயேசு சொன்னார். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து போட்டுருவோம். அது சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. சரிங்களா? நீ வாசம் செய்யக்கூடிய இடம், அதாவது வசனம் எப்படி வரணும்னா, எனக்கு தெரியும் நீ எங்க வாசம் செஞ்சுன்னு இருக்கிற. ஐ நோ வேர் thou dwellest. இப்படிதான் வந்து என்ன ஆகும்னு பார்க்கும்போது அந்த ஒரு வசன பகுதி துவங்கணும். எனக்கு தெரியும் நீ எங்க வாசம் செஞ்சுன்னு இருக்கிற அப்படின்னு. ஸோ இது பாயிண்ட் நம்ம முதலாவது தியானிக்கும் போது, கர்த்தர் இயேசு ஏன் இந்த இடத்துல வந்து உன்னுடைய கிரியை எனக்கு தெரியும்னு சொல்லாம நேரடியா நீ எங்க வாசம் செய்யறன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும் போது, தீர்க்க தரிசனத்துல ஒரு இடம் இல்ல வாசஸ்தலம் எதை குறிக்குதுன்னா அந்த ஜனங்களோட நிலை. பாருங்க, சகோதரர் வந்து ஜெபத்துல கூட குறிப்பிட்டார். என்னன்னா, அந்த பெர்கமு சபையில இருக்கக்கூடிய ஜனங்களுடைய நிலையை குறித்து நாங்க தியானிக்கிறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அந்த சபையோடைய அந்த ஒரு நிலை, அந்த ஜனங்களுடைய அந்த ஒரு நிலை தான் அவங்க இருக்கக்கூடிய வாசஸ்தலம். இது வந்து கர்த்தர் இயேசுக்கு நல்லாவே தெரியும். பெர்கமு எனக்கூடிய ஒரு சபை 800 வருஷத்துக்கு மேல அது கடந்து போகும். அப்படி 800 வருஷத்துக்கு மேல ஒரு சபை கடந்து போகுதுன்னா, என்னென்ன உபதேச ரீதியாக அங்க ஒரு மாற்றுதல் நடக்கும்னு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 800 வருஷம் என்பது ஒரு பெரிய காலம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தர் இயேசு வந்து பெர்கமோடைய நிலை அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னு பார்க்கும்போது, உண்மையான சபை அத பொய்யான அமைப்புகள் முற்றிலுமாக மறைச்சு போட்டுரும். The true church was now engulfed by the tier class. முழுமையா அந்த ஒரு உண்மையான சபைய இந்த கலை என்ன ஆயிடும்னு பார்க்கும்போது அப்படியே சுத்தி வளைச்சிடும். உண்மையான சபையை நம்ம தேடவே முடியாது. அதே போல பாருங்க, இந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு மாறாது, இந்த சூழலும் மாறாது. ஏன்னா 800 வருஷம் அவங்க உண்மையான சபை இந்த பொய்யான அமைப்புக்குள்ளதான் இருப்பாங்க. இதுதான் நம்ம பார்க்கும்போது, உன்னுடைய வாசஸ்தலத்தை நான் அறிவேன். ஐ நோ, எனக்கு தெரியும் நீங்க எங்க தங்கி இருக்குவீங்கன்னு, எந்த சூழல்ல நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கர்த்தர் இயேசு சொல்லிட்டு, அந்த
சூழல் எப்படி சொல்றாருன்னா அது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில். சிங்காசனம். சாத்தானுடைய சிங்காசனம். பாருங்க நம்ம இரண்டாவது சபையில பாருங்க இந்த ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்தினாருன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதனாய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் பாருங்க இருக்கிற இந்த இடத்துல சாத்தானுடைய கூட்டமா இருந்த அப்படின்னு வந்து 2வது சபையில சொல்றாரு, சினகோக் ஆஃப் சேட்டன்னு. இப்போ 3வது சபையில என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது சாத்தானுடைய கூட்டமா இருந்தது. இப்போ சாத்தான் எங்க உக்காந்துட்டாரு? சிங்காசனத்து மேலேயே உக்காந்துட்டாரு. அப்படின்னா இந்த இடத்துல சாத்தான் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது 2வது சபையில இந்த அரசியல் சிவில் பவர் அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, மதம் கூட அது அப்படியே ஒத்து போற மாதிரி பரிசுத்தவான்களை துன்பம் கொடுத்துச்சு. ஆனா இப்போ அது சாத்தானுடைய சிங்காசனமாவே மாறிடுச்சு. அரசியலோ சபையோ ஒன்னா என்ன ஆயிடுச்சுங்க, ஒத்து போயிட்டு ஒரு மிகப்பெரிய அமைப்பாவே இப்ப என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. பாருங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 2வது சபையில இருந்து 3வது சபையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்து பாருங்க. இது சாத்தானுடைய சிங்காசனம். அப்படின்னா இது எப்படி துவங்குச்சுன்னு பார்க்கும்போது, எப்போ அந்த ஒரு பேரரசு, அந்த ஒரு சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன், அவர் வந்து ஒரு பேகன், ஒரு அன்னைய தேவரை வணங்கக்கூடியவர். அவர் எப்போ வெளித்தோற்றமா கிறிஸ்தவரா மாறினாரோ என்ன ஆயிடுச்சு பார்க்கும்போது, உண்மையான சபை மத்தியில ஒரு கள்ள அமைப்பு, ஒரு பேரளவிலான அமைப்பு, சாத்தான் தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறவன், அவருடைய துணையில ஒரு மிகப்பெரிய ஒரு போப்பு மார்க்கம் சபைக்குள்ள உருவாயிடுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அந்த சாத்தானுடைய சிங்காசனம். 2வது சபையில நம்ம பார்க்கும்போது சாத்தானுடைய கூட்டமா இருந்த ஜனங்கள் இப்ப சாத்தானுடைய சிங்காசனம் சபைக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது உறுதியா அது வந்து நினைச்சு 800 வருஷம் பெர்கமு சபை முழுவதும் நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பு பெரிய அளவுல என்ன ஆயிடுச்சு, வளர துவங்கிடுச்சு நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க இந்த இடத்துல வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பார்க்கும்போது, நீ என்னுடைய நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிற விசுவாசத்தை நீ என்ன பண்ணல, மறுதளிச்சுட்டு போல. ஆங்கிலத்துல வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் நம்ம கோர்த்து நம்ம சொல்றோம். என்னுடைய நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிற, ஒரு காலமும் என்னுடைய நாமத்தை நீ என்ன பண்ணல, தலை குனிய வைக்கல. அதே போல விசுவாசத்தை நீ என்ன பண்ணி நிற்கிற, மறுதளிக்காம நீ உறுதியா நிக்கிற. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். பெர்கமு சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை பார்த்து கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய ஒரு சாட்சி. இந்த ஒரு அந்தி கிறிஸ்துவ அமைப்பு எப்போ இந்த ஒரு அரசியலோ மதமோ சேர்ந்து ஒரு பெரிய அமைப்பா மாறும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன், ஒரு மிகப்பெரிய வேசிதானம், கர்த்தர் இயேசுடைய நாமத்துல ஒரு விசுவாச துரோகம், இதெல்லாம் நேரிடும் போது அங்க வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை. என்ன சோதனைனா, 800 வருஷம் இந்த அனுபவம், பெர்கமு அனுபவம் பரிசுத்தவான்களுக்கு போகும், மாற்று கருத்து இல்ல. இப்படி 800 வருஷமா அவங்க இந்த அனுபவத்துல போகும்போது உண்மையான பரிசுத்தவான்களுக்கு இருக்கக்கூடிய சோதனை என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுடைய நாமத்தை அவங்க பற்றி கொள்றாங்களா இல்ல விசுவாசத்தை நிராகரிக்கிறாங்களா? பாருங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது உண்மையான பரிசுத்தவான்களுக்கு என்ன ஒரு சோதனைனா, அவங்க எப்ப வேணா என்ன பண்ணலாம், இந்த ஒரு பரிசுத்தமான சத்தியத்தை விட்டுட்டு போலாம். கர்த்தர் இயேசுவோடைய சாயலா மாறாம போலாம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு வேலை அந்தி கிறிஸ்து அமைப்போட இவங்க ஒத்து போயிருந்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அப்போ இருந்த சூழல்ல
ஒரு சுகபோகமான வாழ்க்கை, இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு விசுவாச துரோகத்த பார்த்தாங்க. அந்த அந்தி கிறிஸ்து அமைப்ப அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணலன்னா, அந்த கர்த்தரு கர்த்தருடைய நாமத்த ஒரு காலமும் அவங்க என்ன பண்ணல, விடல. அந்த விசுவாசத்தையும் அவங்க என்ன பண்ணல, மறுதலிக்கல. சோ இந்த ஒரு பாயிண்ட்ட நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிம்ப்ளிசிட்டியா, ரொம்ப எளிமையா அங்க இருந்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வந்த சோதனை எப்படின்னா, இவங்களுக்கு எல்லா விதமான சோதனையும் வந்துச்சு. ஜஸ்ட் இவங்க அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு ஒத்து போயிருந்தா போதும். நல்ல வசதியா அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணல, அந்த விசுவாச துரோகத்துக்கு இவங்க என்ன பண்ணல, ஒத்து போகாதனால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்துச்சு. அது என்ன சோதனைன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். அதே வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். 13வது வசனம். நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் இப்ப பாருங்க, அந்த நாட்களிலே அந்திப்பாவின் நாட்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4. 2 Thessalonians 2nd chapter 3 and 4. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவனெனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். சோ இத நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பு விசுவாச துரோகம் நேரிடும். அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு போய் உட்காருவான். உட்கார்ந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவார், கஷ்டம் கொடுக்குவார். முந்தின வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க விசுவாசத்தை பற்றி கொண்டாங்க, விசுவாசத்தை மறுதலிக்கல. அப்படி மறுதலிக்காத அவங்க நிக்கும் போது, சத்தியத்துக்காக நிக்கும் போது அந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன விளைவாச்சுன்னா, அவங்கள துடிக்க துடிக்க சாகடிச்சாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இப்படி அவங்க விசுவாசத்துக்காக நின்னு அவங்க மறைச்சதுனால தான் இப்போ அவங்கள பத்தி நம்ம தியானிக்கும் போது அவங்க மேல ஒரு மிகப்பெரிய அன்பு நம்மளுக்கு வருது. சத்தியத்துக்காக அவங்க எப்படி நின்று இருக்கிறாங்க. The great love for the saints of this dark age era. அவங்க மேல ஒரு மிகப்பெரிய அன்பு நமக்கு வருது. ஏன்னா சத்தியத்துக்காக தங்களுடைய ஜீவனே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க. இதுல ரொம்ப விசேஷமான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு பரிசுத்தவான்களை எப்படி கொலை செய்வாங்கன்னா, இது ரொம்ப ஃபேமஸான டெக்னிக். ஒரு சக்கரத்துல மனுஷனை கட்டிட்டு ஒரு கத்தியை வச்சிருவாங்க. அங்க இருக்கிறவர் அதை சுத்தி விடுவார் அந்த சக்கரத்தை. அந்த மனுஷன் அந்த சக்கரத்துல கட்டியிருக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த பரிசுத்தவான் அந்த கத்தி அப்படியே குத்தி அப்படியே உடலை 2 பாதியை கிழிச்சு போட்டுரும். ஸோ இது இந்த மாதிரி ரொம்பவே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப டார்ச்சரஸ் டெத். சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு இந்த போப்பு மார்க்கம் எனக்கூடிய அந்தி கிறிஸ்து அமைப்பு கொடுத்த வெகுமதிப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அந்த நாட்கள்ல அது யாருடைய நாட்கள் பார்க்கும்போது அந்திப்பா, ஆன்டிபாஸ், அந்திப்பா. யார் இந்த அந்திப்பா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது ஆன்டிபாஸ், அந்திப்பா அப்படின்னா ஆன்டினா அகேன்ஸ்ட், எதிர்க்கிறவர். பாஸ், பப்பாஸ் அப்படின்னா பப்பா, ஃபாதர். அதாவது ஃபாதருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க, அப்பாக்கு எதிர்த்து நிக்கிறவங்க. எந்த அப்பா அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த போப்பு மார்க்கம். போப்புனா யாருங்க? அப்பாக்கெல்லாம் அப்பா தான் போப்பு. இந்த ஒரு போப்பு மார்க்கத்துக்கு எதிரா நிக்கிறவங்க. இந்த வசனம் நேரடியா யார பத்தி நேரடியா தியானிக்க சொல்லுதுன்னு பார்க்கும்போது ஏரியஸ். ஏன்னா ஏரியஸ் பெர்கமு சபையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தூதன் கர்த்தர் இயேசு கையில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த தூதன் எப்படி இந்த அந்திப்பா எதிர்த்தவர் நின்னார்.
பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, அவருடைய வாழ்கிற நாட்களிலே வந்து இந்த ஒரு போப்பு மார்க்கம் சபைக்குள்ள உருவாச்சு. ஏரியஸ் ஒரு மூப்பரா இருந்தார் சபைக்கு, அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல. அவர் பார்க்கிறாரு, இந்த ஒரு சபை மேல வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விதமா ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு நிக்கோலா மதஸ்தர் எனக்கூடிய வகுப்பார், இல்லைன்னா அந்த ஒரு ஆவி ஜனங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு வகுப்பார் வந்து அங்க உருவாவது இவர் பாக்குறாரு. இந்த ஏரியஸ் அது தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு எதிரா இருக்குதுன்னு அவரு உணர்றாரு. உணர்ந்துட்டு என்ன பண்றாருன்னா, நான் சபையில இருந்து அந்த பிஷப் பதவியை வேணாம் என்ன பண்ணிடுறாரு, விட்டுட்டு வந்துடுறாரு. பாருங்க, இந்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு தவறுன்னு ஏரியஸ் பார்த்திருந்த போது அந்த தவறுக்கு அவர் என்ன பண்றாருன்னா எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, அப்படி எதிர்த்து அவர் நிற்கும் போது தேவன் ஏரியஸ் எப்படி பயன்படுத்துறாருன்னா, தவறு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எதிர்த்து நிற்கும் போது அந்த ஜனங்களோ அந்த அமைப்போ மாறல. மாறாக ஏரியஸ்க்கு என்ன வாய்ப்புனா, சத்தியத்தை சத்தியமா எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒருவேளை ஏரியஸ் இவங்க கூட ஒத்து போயிருந்தாருன்னா என்ன இருக்கும்னா, பிஷப்பா மாறிட்டு பாரு. அங்க இருக்கக்கூடிய ஏத்தேன் பட்டணத்துல இருக்கக்கூடிய உபதேசமோ, அந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல இருக்கக்கூடிய திருத்துவ உபதேசமோ அவங்க சொல்லியிருந்தா இவங்க என்ன பண்ணிருப்பாரு, கேட்டுக்கொண்டிருப்பார். இவர் எதிர்த்து நின்றதுனால தான் சத்தியத்துக்காக ஏரியஸ் என்ன பண்ண முடிஞ்சது, இருக்க முடிஞ்சது. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கிளியரா தியானிக்கணும். வளரக்கூடிய அமைப்போ அந்த தவறான உபதேசத்தையோ ஏரியஸ் வந்து மாத்த முயற்சிக்கல. மாறாக இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, அந்த தப்ப பார்த்தாரு, உணர்ந்தாரு. அந்த தப்புல இருந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்துட்டார். அவரு அக்கறை அப்படின்னு சபைக்குள்ள நேரிடுது ஒரு பரிசுத்தவன் உணர்ந்தா அதை யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதை விட்டு வெளியே வந்தா தான் தேவன் என்ன பண்ணுவார்னா உண்மையான சத்தியத்துக்காக நிக்க வைக்குவார். இதுதான் மூன்றாம் தூதனாக ஏரியஸ் நடந்த நிகழ்வு. அவரு அந்திப்பாக்கு எதிராக அவர் நின்னாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க வந்து ஒருவேளை பிஷப்பா ஆயிருந்தாருன்னா அவருக்கும் அந்த ஒரு ஃபாதர் என்னக்கூடிய பட்டமோ பதவியோ கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கு எதிர்த்து இவர் நின்னாரு. அதே போல இந்த மாதிரி டைட்டில் குருக்கள் இல்ல பிதாக்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபாதர் எனக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம் தவறுன்னு அவர் சுட்டி காமிச்சிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு அமைப்பு தேவனுடைய ஒழுங்குமுறையிலிருந்து மாறுதுன்னு உணர்ந்துட்டு நிக்கோலா மதஸ்தர் கூட யார் கண்டுபிடிச்சிருக்காரு, இத ஏரியஸ் கண்டுபிடிச்சதுனால தான் அந்த காலகட்டத்துல வந்து ஏரியஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு அமைப்புகள் அவரை தடை செஞ்சுட்டாங்க. இவர் எங்க வந்தாலும் சத்தியம் தான் பேசுறாரு, அதனால இவர் என்ன பண்ணிடலாம், கொன்னே போட்டுடலாம், அந்த அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. ஆனா கர்த்தர் இயேசு ஏரியஸை பத்தி ஒரு சாட்சி சொல்றாரு, நம்ம வாசிக்கலாம். அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் பாருங்க, என்னை பற்றும் விசுவாசத்தை ஏரியஸ் நீ மறுதலியாததுனால் நான் உன்னை அறிவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது மை ஃபெய்த்ஃபுல் விட்னஸ், மை ஃபெய்த்ஃபுல் மார்டையர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை வந்து 7ஆம் தூதன் கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். ரசல் விட்டு நெக்ஸ்ட் எந்த தூதனுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாருன்னா மை ஃபெய்த்ஃபுல் விட்னஸ்னு ஏரியஸ் நோட் பண்ணி வைக்கணும் பாயிண்ட். மை ஃபெய்த்ஃபுல் விட்னஸ், மை ஃபெய்த்ஃபுல் மார்டையர் அப்படின்னு ஏரியஸ்க்கு கர்த்தர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, என் உண்மையான சாட்சி நீ, சத்தியத்துக்காக நீ நின்று இருக்கிற. ரசல் சொன்ன மாதிரி ஏரியஸ்கோ கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த சாட்சியை கொடுத்திருக்கிறார். அவர் பேசின அந்த வார்த்தை, அந்த விட்னஸ் வந்து கர்த்தர் இயேசுவோடைய சாட்சி, அது ரொம்ப பெரிய சத்தமா இருந்திருக்கு. எந்த நாட்கள்லாம் அந்த கான்ஸ்டன்டைன் இந்த நாட்கள்ல. இதனால அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய மொத்த பவரை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த ஏரியஸை எப்படியாவது சாகடிச்சிடணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணி
ஒரு மர்மமான முறையில வச்சு ஏரியஸ கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு வந்து எந்த ஒரு வரலாற்று பின்னணியும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஏரியஸ சாகடிச்சுட்டாங்க. அந்த வசன பகுதி முழுமையா நம்ம வாசிக்கலாம். அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய அது மேலமா சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உனக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, சாத்தானுடைய சிங்காசனத்துல இருந்து இந்த அந்திப்பாக்கு எதிரான நின்ன ஏரியஸ் ஒரு சாட்சியாக வாழ்ந்தாரு. இவரு மறிச்சிட்டாரு. எப்படின்னா, அந்த சாத்தானுடைய சிங்காசனத்துல இருந்து ஏரியஸ் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன ஒரு பாயிண்ட் எடுக்கலாம்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காக நிக்கிறவரை இவங்க கொண்டுட்டாங்கன்னா, சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கைய, அவங்களுடைய ஜீவனை எடுத்துட்டா இவங்க இனிமே என்ன பண்ண முடியாது, சத்தியத்தை போதிக்க முடியாது. ஏன்னா ஒரு பரிசுத்தவான் உயிரோட இருக்கும் போதுதான், அவர் உயிரோட இருக்கிற நாட்கள் முழுவதும் அவர் என்ன பண்ணுவாரு, அவர் சத்தியத்துக்காக சாட்சி கொடுத்துனே இருப்பாரு. ஒருவேளை அவரை சீஸ் பண்ணிட்டா, கொண்டு போட்டா, அவரை வந்து அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். பரிசுத்தவான்களை கொலை செய்த காரணம் என்னன்னா, ஒரு பரிசுத்தவான் உயிரோட இருந்தா அவர் தொடர்ந்து சாட்சி கொடுத்துனே இருப்பாங்க. அந்த சாட்சி நம்ம பார்க்கும்போது, அந்த சாத்தானுடைய சிங்காசனத்துல இருந்து அந்த ஒரு மரண சாட்சி, அந்த ஏரியஸ கொன்ன விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த அரசாங்கமும் அந்த மதமும் சேர்ந்து சத்தியத்தை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சது தான் ஏரியஸோட வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா தேவன் எல்லாத்துக்கும் மேல பெரியவர். ஏரியஸ ஒரு மிகப்பெரிய சத்தியத்துக்கு சாட்சியா இந்த நாள் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ ஏரியஸ்க்கு நடந்த ஒரு காரியம் நம்ம பார்த்தோம். அங்க வாழ்ந்த சபை மக்களும் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஏரியஸ போலதான். அவங்க சத்தியத்துக்காக அவங்க சாட்சி கொடுத்து மறிச்சாங்க. அப்படி மறிக்கிற அந்த ஒரு தருணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம பொதுவா அப்பா, பிதா, தந்தை அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், அவங்க ஜீவனை கொடுக்கக்கூடியவர். பொதுவான வார்த்தை. அப்பானா என்ன, ஒரு உயிர் கொடுக்கக்கூடியவர் தான் அப்பா. ஆனா இந்த ஒரு போப்பு மார்க்கம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப விசேஷமான இந்த போப்பு மார்க்கம் பல பேரை உயிரை எடுத்துதான் இவங்க என்ன இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அப்பாவா மாறி இருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் ரோமன் கேத்தலிக் சிஸ்டம்ல ஃபாதர் ஃபாதர் கூப்பிடுறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி நம்ம திரும்பி பார்த்தா நிறைய பேருடைய மரணத்தினால தான் இந்த ஒரு டைட்டில் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்திப்பாக்கு எதிராக ஒரு சாட்சியா அவங்க நின்றுக்கிறாங்கன்னா, அந்த போப்பு மார்க்கத்துக்கு இந்த ஒரு டைட்டில் வந்து ஃபாதர் அப்படின்னா நம்ம திரும்பி பார்க்கும்போது பல பேருடைய மரணம் தான் அங்க நிக்குது நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது உண்மையான சபைக்கு எப்படி அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, அந்த காலத்துல வந்து 2 விதமான ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் வந்திருக்கு. 2 பேரும் ஒரே கொள்கை தான். 2 பேருக்குலயும் போப் இருக்கிறாங்க. அந்த ஒருத்தர் வந்து ஆர்த்தடாக்ஸ் சர்ச், இவங்க அப்படியே அப்போஸ்தலர் பேதுரு கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் ஹோலி ரோம் எம்பையர், பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம். ஸோ இங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஃபாதர் என்னக்கூடிய ஒரு டைட்டிலை வந்து அவங்க சுமந்து இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பல பேருடைய மரணம் இருக்கு. இந்த ஒரு அதாவது இந்த ஒரு போப்பு மார்க்கத்துக்கு எதிராக யாராவது நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் அந்திப்பாக்கு எதிர்க்கிறவர்கள், எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ரத்த சாட்சியாக மறிச்சவர். அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சில காரியத்தை குறித்து உன் மேல குறை இருக்கு. பாருங்க, கர்த்தர் இயேசுவுடைய பார்வையில வந்து அவருடைய கண்கள் வந்து எல்லாமே தெரியும். பெனிட்ரேட்டிங் இன்டெலிஜென்ஸ்,
எந்த ஒரு மாயமாலமும் வந்து என்ன பண்ண முடியும்னா கர்த்தர் இயேசுடைய கண்ணுல இருந்து அது தப்பிக்காது. பெர்கமு சபை 800 வருஷம் இந்த அந்திகிறிஸ்து அமைப்பால நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், ஏன் மரணமே சந்திச்சா கூட அவங்க மேல ஒரு குறை இருக்குன்னு கர்த்தர் இயேசு வைக்கும்போது அந்த குறை என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அந்த ஒரு ஃபால்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐ ஹேவ் ஃபியூ திங்ஸ். சில காரியங்கள் உங்களுக்கு உங்க 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 மத்தியில உங்களுக்கு எதிர்த்து நான் சொல்றேன் அப்படின்னு கர்த்தர் இயேசு சொல்லும்போது ஃபியூ சில காரியங்கள் அப்படின்னா அது ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் இருக்கு. அது 2 விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இந்த சபை எனக்கூடிய ஒரு உண்மையான அமைப்பு பற்றியும் இந்த பொய்யான அமைப்பு பத்தி ஒரு 2 பாயிண்ட் வந்து சகோதரர் குறிப்பிடுறாங்க. என்னன்னா இந்த பொய்யான சபை வந்து அரசியல் கூட சேர்ந்து உண்மையான சத்தியத்தை விசுவாச துரோகத்தை பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம். உண்மையான சபை பத்தியில ஒரு குறை என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பெர்கமுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? பெர்கமுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்லணும்னா அப்ப இருந்த சகோதரர்கள் பரிசுத்தவான்கள் அவங்க தங்களை காத்துக்கொள்ளணும் தான் நினைச்சாங்க சத்தியத்துல தவிர சத்தியத்துக்காக அவங்க என்ன பண்ணல, எதிர்த்து நிக்கல. இந்த ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. It seems that the Pergamo brethren fell into a defensive rather than on offensive posture. அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒருவேளை வந்து இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு அப்படியே உருவாகும் போது அதை எதிர்த்து நின்று இருக்கணும். ஆனா சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா காத்துக்கலாம், நம்ம வந்து தப்பிச்சிடலாம், இல்ல என்னுடைய விசுவாசம் எனக்குள்ளே இருக்கட்டும்னு சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க காத்துக்கிறாங்க. அது நல்ல விஷயம்தான், அவரு கிடையாது. சத்தியத்துக்காக நம்ம எதிர்த்து போராடுறது வந்து என்னன்னா சத்தியம் சத்தியமா அறிவிச்சுட்டு விட்டுறணும். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலையை தவிர அதை மாத்துறதோ அந்த அமைப்பை சரிப்படுத்துறதோ அந்த முயற்சி நம்மளால பண்ண முடியாது. இங்க குறை என்ன கண்டுபிடிச்சாருன்னா உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக்கணும், கரெக்ட். ஆனா எதிர்த்து நடக்கிற தப்ப நீ வந்து அட்லீஸ்ட் நீ சுட்டி காமிச்சிருக்கணும், ஆனா நீ சுட்டி காமிக்கல. அதுதான் பெர்கமு செஞ்ச மிஸ்டேக். அவங்க சொல்லிட்டு இருக்கணும், இது அந்திகிறிஸ்து அமைப்பு, இதனால நான் வந்து உங்களை நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணல, சொல்ல ஒரு வேலை சொல்லியிருந்தா அது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கும், ஒரு வேலை வந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல என்ன ஆயிருக்குதுன்னு பார்க்கும்போது அவர் நிர்ணயிச்சு வச்சுட்டாரு, கோதுமைக்குள்ளதான் கலைகள் இருக்கும், கலைகள் முழுமையா கோதுமையை மறைச்சு கொள்ளும். இது தேவனுடைய தெய்வீக திட்டம். ஆனா ஒரு பரிசுத்தவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்ல காரியம் என்னன்னா, ஒரு பொய்ன்னு தெரிஞ்சா ஒரே வாட்டி சத்தியத்தை நீங்க சொல்லிடுங்க. அது ஏத்துக்கிறதோ ஏத்துக்காததோ சந்தர்ப்பங்கள் சூழல்கள் எல்லாம் நம்ம கையில இல்லை, சொல்லிட்டு விட்டுருங்க, தேவன் பார்த்துக்குவார். இதுதான் சத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய சாட்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த மாதிரி அந்த குறைய சுட்டி காமிச்சிட்டு பிறகு ஒரு உபதேசத்தை பத்தி பேசுறார். பாலாக்கின் உபதேசம் வாசிக்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பாலாக், பிலியாம், 2 பேர் இருக்காங்க. பிலியாம் தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தையா இருந்தவர். தேவன் அவருடைய நாவல வார்த்தையா அவர் வந்து என்ன சொல்றாரோ அது பாலாம் சொல்லக்கூடியவர். இந்த பிழையாக் யாருன்னு பார்க்கும்போது மோகாப் தேசத்துடைய ராஜா, அந்நிய ராஜா. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள என்னாகமும் 22, 23, 24, 31 இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது இந்த பாலாம் பண்ண தவறு என்ன, பிலேயாக்கோட பாலாம் கூட்டமைச்சிட்டாரு. பாலாம் தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனா இந்த பாலாம் பிலேயாக் வந்து மோகாப் ராஜா. ஓகே, நம்ம இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து ஒரு வாட்டி வாசிக்கலாம். நம்பர்ஸ் 22ஆம் அதிகாரம் 1-6. பாலாம் பிலேயாக்.
22 1 to 6. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணின எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமான வெளியின் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். பாலாக் இவர் ராஜா. பாலாக். ஓகே, நெக்ஸ்ட். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரன் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானவரின் மூப்பரை நோக்கி, மாடு வேலியின் புல்லை மேய்க்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்த்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்ரோனின் குமாரனாக பாலாக் மோவாபியராயிருந்து ராஜாவாக இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிழையாமை அழைத்து வரும்படி. இவர் பிழையாமையார்னா தேவனுடைய தீர்க்கதரிசி. இப்போ இந்த ஒரு நம்ம சம்பவத்தை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். இந்த பாலாக் ராஜா இஸ்ரேல் தேசத்தை அழிக்கணும்னு இவருடைய முயற்சி. இதனால இதை எப்படி இவர் அழிக்கலாம் அப்படின்னு இவர் யோசிக்கும் போது பிழையாம் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன வாக்கு சொல்றாரோ அது இஸ்ரேல் தேசத்துக்கு அப்படியே பலிக்கும். அவர் ஆசீர்வதிச்சா அந்த தேசம் என்ன ஆகும்? ஆசீர்வதிக்கும். சபிச்சா என்ன ஆயிடும்? சபிக்கும். இந்த ஆசீர்வாதமோ சபித்தலோ எப்படி இந்த ஒரு பிழையாம் தீர்க்கதரிசி பெற்றுக்கொள்வார்னா தேவனுடைய அந்த ஒரு வாக்குனால. ஸோ சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இதை தெரிஞ்சுக்கின இந்த ஒரு பாலாக் ராஜா பிழையாம் கிட்ட என்ன பண்றாருன்னா, அவர் பேசுறாரு, உனக்கு பொன் வெள்ளி உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குற, நீ அந்த ஒரு ஜாதிய சபைன்னு. ஆனா இந்த ஒரு பிழையாம் தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, அவர் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. நிறைய வாட்டி கெஞ்சினாரு, விண்ணப்பம் செய்யறாரு. அப்போ இந்த ஒரு பிழையாம் தீர்க்கதரிசி கடந்து போறாரு அந்த ராஜா கிட்ட. அப்போ அந்த கழுந்த பேசின நிகழ்வு, தேவதூதர்களை பார்த்து அது மிரண்ட நிகழ்வுல உங்களுக்கு தெரியும். சரி, இந்த மாதிரி என்னத்தான் பண்ணாலும் ஒரு 3 முறை இந்த ஒரு பாலாக் ராஜா ஒரு பலிபீடம் கட்டி அங்க ஆடுகளோ எருதுகளோ அடிக்கும் போது தேவன் 3 முறையும் இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்றாரு? ஆசீர்வதிச்சுறாரு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தோ தேவன் பண்றதில்லை. அப்ப இந்த ஒரு பாலாக்கு எப்படி இந்த இஸ்ரேல் தேசத்தை அழிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லும் போது பணத்தாசை நிறைந்த இந்த ஒரு பிழையாம் தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, நீ பிலாம் பண்ணா தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரு. இதுக்கு ஒரு வேற வழி இருக்கு. என்னன்னா, தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனைய நீ கொண்டு வந்துட்டனா தேவனுக்கு அருவருப்பாயிடும், அந்த ஜனங்களை சாகடிச்சிருப்பாரு. சரி, இந்த விக்கிரக ஆராதனை எப்படி கொண்டு வருது அப்படின்னு பாலாக் கேட்கும் போது பிழையாம் சொல்றாரு, உங்க தேசத்துல இருக்கிற மோவாப் தேசத்துல இருக்கிற ஸ்திரீகளையும் புருஷர்களையும் நீ என்ன பண்ணிட்டு அந்த ஒரு மேரேஜ் பண்ணி விட்டுரு. அப்ப என்ன ஆயிடும்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜன தானாகவே அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள வந்துருவாங்க, அந்நிய தேவர்கள் உள்ள வந்துருவாங்க. இத பாக்குற தேவனுக்கு கோபம் வரும். அப்ப என்ன பண்ணுவாரு? தேவன் அந்த ஒரு ஜனங்களை சபிச்சு அடிச்சு போட்டுருவாரு. இதுதான் பாலாக்கோடைய உபதேசம். தேவனுடைய ஜனம் போல இருப்பாங்க, தேவனுடைய வாயா இருப்பாங்க. ஆனா எங்களுடைய பேக் டோர்ல எங்க செய்யக்கூடிய வேலை எப்படின்னா, தேவனுக்கு எது பிடிக்காதோ அது செய்வாங்க. இது அப்படியே அந்தி கிறிஸ்து அமைப்பு இருக்கு. இவர் செஞ்ச வேலைக்கு ஒரு அசிங்கமான பேர் இருக்கு, வேசித்தனம். அதுதான் நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாலாம் பிழையாமுடைய உபதேசம், the doctrine of Balaam, இவருடைய உபதேசம் என்னன்னு பார்க்கும்போது தன்னுடைய சொந்த ஜனங்களே அவர் என்ன பண்ணிடுறாரு? மோச போக்கி விட்டுறாரு. எப்படி? பணத்தாசைனால, பொருளாசைனால. அந்தி கிறிஸ்து அமைப்பு கூட இந்த பூமிக்கான அந்த ஒரு பவர், அந்த பொசிஷன், அந்த ஒரு லக்ஸுரிக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, உண்மையான சத்தியத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொலைச்சு போட்டாங்க, விசுவாச துரோகம் பண்ணிட்டாங்க. பாலாம் அப்படின்னா என்ன? பிழையாம், தமிழ்ல பிழையாம், பாலாம். பிழையாம்னா என்ன அப்படின்னா, லார்ட் ஓவர் த பீப்புள், ஜனங்க மேல ஆளுகை செய்யறது. இது அப்படியே நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல இவங்களை பத்தி என்ன நம்ம வாசிக்கிறோம்? நிக்கோலா மதஸ்தர் ஜனங்களை என்ன பண்றாங்க? பரிசுத்தவான்கள் அப்படியே அடிமை பண்ணி வச்சுக்கிறாங்க.
பாலாக், ராஜா பாலாக், இவருடைய பேரோட அர்த்தம் என்னன்னா எம்டி, ஒன்னே இல்லாதவங்க, டிவாஸ்டர், டிஸ்ட்ராயர், அழிச்சு போடுறவங்க, கெட்டு போறவங்க, நாசமா போறவங்க, அதுதான் வார்த்தை பாலாக்கு. அப்படின்னா இந்த இடத்துல பாலாக் யாரை குறிக்குதுன்னா அரசியல் அதிகாரம், நாசமா போக்குற அரசியல் அதிகாரம் உண்மையான சபையில பாலா மூலியமாக, போப்பு மார்க்கம் மூலியமாக சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்க எனக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விக்கிரக ஆராதனைய தின்ன வச்சுட்டாங்க, விக்கிரக ஆராதனைய சாப்பிட வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மையான சத்திய மத்தியில துர் உபதேசம், அந்நிய தேவர்களுடைய உபதேசம், கள்ள போதனைகள், உதாரணத்துக்கு ஐடல் வர்ஷிப், ரோசரி, ஜெபமாலை, இல்ல இந்த ஒரு செத்து போனவங்களுக்காக ஜெபிக்கிறது, இந்த மாதிரி பல 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 என்ன சொல்றதுங்க துர் உபதேசத்தை, உண்மையான சத்தியத்தை உணர்கிற ஜனங்க மத்தியில அவங்களுடைய விசுவாசத்தையே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொளிச்சு போட்டாங்க, எடுத்து போட்டுட்டாங்க. அதனால்தான் நீங்க வந்து அந்த ஜனங்க மத்தியில நீங்க வேசித்தனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய நட்பு, சர்ச் அண்ட் ஸ்டேட், அரசியலும் மதம் இருக்கக்கூடிய நட்பு தான் பைபிள் பிரகாரம் அது ஒரு வேசித்தனம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது பாலாக்கின் உபதேசம், பாலாமின் சாரி தமிழ்ல நம்ம பார்க்கும் பிலியாமின் உபதேசம், டாக்டரின் ஆஃப் பாலாம். அது ஒரு போதகம் என்னன்னு பார்க்கும்போது தன்னுடைய சொந்த ஜனங்களை என்ன பண்றது, மோசம் போக்கு விடுறது தான் இந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பு செஞ்ச ஒரு காரியமா இருக்கு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். So has thou also them. இந்த வார்த்தை பாருங்க, உன் மத்தியில கூட அவர்களுடைய அந்த உபதேசம் இருக்கு. எவர்களுடைய உபதேசம்னா அந்த அந்தி கிறிஸ்துவோடைய உபதேசம், அந்தி கிறிஸ்துவோடைய அந்த ஒரு ஆவி, அந்தி கிறிஸ்துவோடைய அந்த செயல்கள் யார்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கு. அதனால நீங்க என்ன, நான் உங்களை என்ன பண்றேன், ஏற்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகள், அந்த அந்தி கிறிஸ்துவோடைய அமைப்புனா என்ன, கிளர்ச்சி, லயட்டி. ஒரு குரூப் வந்து விசுவாசிகள், இன்னொரு குரூப் சாதாரண ஜனங்கள், ஒரு மிகப்பெரிய பிரிதல். பாருங்க, இது 7ஆம் சபை காலத்துல ரொம்பவே பொருந்தக்கூடிய ஒரு பாயிண்ட். என்னன்னா சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு தெரியுமா, ஒரு எக்லிஷால 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேரை வந்து மோசம் போக்க சாத்தானால முடியாது. சிம்பிளா அங்க இருக்கக்கூடிய மூப்பர்களை தள்ளிட்டா முழு எக்லிஷா என்ன ஆச்சு, நாசமா போயிடுச்சு. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். Satan find it is easier to work with a few numbers of leaders to misdirect the church than to try to misdirect the masses of believer individually. So இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த ஒரு டாக்டரின் ஆஃப் நிக்கோலைட்ஸ். என்னதான் நம்ம பண்ணாலும் இந்த காரியத்தை மாற்ற முடியாது. அதனால்தான் பிரதர் ரசல் அவங்க 6வது வால்யூம்ல என்ன பரிந்து இருக்கிறாங்கன்னா, டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்க வந்து ஒரு எக்லிஷால உருவாக்குங்க, எலெக்ஷனை உருவாக்குங்க. அங்க என்ன நடக்கும்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள், உதவிக்காரர்கள், இது யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சபை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த மூப்பர்கள் தவறு செஞ்சா எலெக்ஷன் என்னக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல அவங்கள மாத்திடலாம், சபை வந்து தப்பிச்சிடும். சத்தியத்தில் இருக்கக்கூடிய மூப்பரை தேர்ந்தெடுத்தா தப்பிச்சிடும். ஒருவேளை ஒரு தனிப்பட்ட நபர்களோ இல்ல சில 5-10 பேரோ வந்து சேர்ந்து நடத்துறோம் அப்படின்னு பண்ணிட்டா அவங்கள மாத்த முடியாது. ஒருவேளை அங்க என்னத்தான் நடக்கும்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான் நடக்கும். அவங்கள சாத்தான் மோசம் போக்கிட்டா முழு சபை என்ன ஆயிடுச்சு, அங்க கெட்டு போயிடும். ஸோ வேற சகோதர சகோதரிகளே, நீங்க நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் என்ன இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல, நம்ம சொன்ன மாதிரி வரலாற்றுல என்ன தவறு நடக்குதோ அது மறுபடியும் எங்க நடக்கும், இந்த 7ஆம் சபை காலத்திலையும் நடக்கும். உண்மையான சத்தியத்துல இருக்கக்கூடிய நாம் ஏலியஸ் கிட்ட இருந்து நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, சத்தியமா நம்ம சொல்லணும். அவருன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட இருந்து விலகணும். தேவன்
நமக்கு சத்தியத்துக்காக நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குவாரு. நிக்கணும். இவ்வளவுதான் பரிசுத்தவான்கள் பண்ண முடியும். மத்த காரியம் எல்லாம் யார் பார்த்துக்குவாருன்னா தேவன் பார்த்துக்குவார். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, எவ்வளவுதான் கலைகள் நிரம்பி இருந்தாலும் உண்மையான கோதுமை மணி அவனால என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்த வாரம் நம்ம என்ன காரியத்தை பார்க்கிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒருவேளை ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் பெர்கமு சபையில என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார், இவங்களோட நிறை குறைகள் என்ன, இந்த காரியத்தை பார்த்து அடுத்த வாரம் பெர்கமு சபை பற்றியான சத்தியங்களை நம்ம முடிக்க முயற்சி செய்யலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.